இந்தியா பொறுத்தவரை இந்த இஷ்யூஸ் எல்லாம் காரணம் வந்து உலக நாட்டு சதி சார். லோக்கல்ல இன்டர்நேஷனல் இஷ்யூ இல்ல இன்டர்நேஷனல் டீம்ங்கிறது என்ன விஷயம் அது சொல்லிருங்க சார். அவங்களுடைய எண்ணமே வந்து இந்தியா வந்து வளருது சார். ஆஃப்டர் மோடி இந்த 10 வருஷத்துல பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. அது யாருக்கும் பிடிக்கல, உலகத்துல எந்த நாடுகளுக்கும் பிடிக்கல. கோயிலுக்கு போனோம், ஏன் எங்களுக்கு தரிசனம் பண்ணக்கூடாது, நாங்க ஏன் 144 போடுறீங்க? 144 போட்டால் தான் நான் போனேன், இல்லை நான் போயிட மாட்டேன். பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து பெரிய மாஸ் ஃபிகர் ஆயிட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு மாஸ் இருக்கு லீடரா அண்ணாமலை ஐபிஎஸ் வந்துட்டார் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. மக்களை விட பாஜக நிர்வாகிகள் அவங்க தான் அதிகமா அந்த மாதிரி சார். அப்புறம் பாஜக வளர்ந்துச்சு இல்ல, ஒத்துக்கிறீங்களா? கூட்டம் கூட்டுறனால மட்டும் கூட்டம் கூட்டுறது இல்ல சார். அண்ணா யூனிவர்சிட்டி மக்களுக்கு அங்க போராட்டம் நடத்துறாங்க. ஆமா, விஜய் கட்சியும் கூட போராட்டம் நடத்துறாங்க. விஜய்க்கு வந்த கூட்டத்தை வச்சு விஜய் இப்போ வளர்ந்துட்டாரு அப்படிங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரிவி கவுன்சில் 12/5/1931 தெளிவான ஆர்டர் கொடுத்திருக்காங்க. என்ன சொன்னதுன்னா மக்களை வந்து மலை முருகருக்கு சொந்தம், முருகருக்கு சொந்தம். அதுல வந்து தர்கா இருக்கு, யாரும் இல்ல. அதுதான பிரச்சனை. அது இல்லன்னு சொல்லியே சார். இல்ல, நாங்க அத பத்தி சொல்லவே இல்லையே. இந்த பிரச்சனைக்காக காத்திருக்கீங்களா? இந்த பிரச்சனைக்காக காத்திருக்கீங்க சார். எப்படி சார் எங்களுக்கு தெரியும் இப்படி விஷயம் வரும்னு? ஆடு வெட்டினால என்ன தவறு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன், இது ஒரே நிமிஷம். ஆடு வெட்டினால என்ன தவறு அப்படிங்கும்போது இப்ப தர்காக்குள்ள போயிட்டு பண்ணி வெட்டினா என்ன தவறு அப்படின்னு வந்து கேள்வி எழுப்புறாங்க. உங்களுக்கு என்ன சார்? எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. பட் ஆனா இப்போ வந்து சட்டத்துறை அமைச்சர் இல்ல சேகர் பாபு அவர்கள் இவங்க பேசினதுக்கெல்லாம் வந்து அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் அவர் பேசியிருந்தாரு. என்ன சொன்னாரு, நீங்க இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் பதவி இருக்க போறீங்க, நாளைக்கே நான் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அது என்னன்னா இப்ப இடி ரைட் அந்த மாதிரி பண்ணுவாருன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு மாஸ் ஃபிகர் ஆயிட்டாரு. இவரு சொல்லுமா வேற இல்ல. நிச்சயமா. அதாவது நீ மிரட்டக்கூடாதுல்ல, நீ உங்ககிட்ட கவர்மெண்ட் இருக்குன்னு மிரட்டலாமா? இப்ப அவர்கிட்ட ஒரு கவர்மெண்ட் இருக்குல்ல சார், இந்தியா வாழ்றாங்கல்ல, அவங்க நினைச்சா இப்ப இடி ரைடு இந்த ஆட்சியாளர்கள் பண்ண தப்ப எடுத்து கேட்கறதுக்காக வந்து கூட்டம் 75 மாறி 2025 மாறிச்சு 26ல. அப்ப இது பாஜக கூட்டம் இல்ல, பாஜக கூட்டம் இல்ல, இந்துக்கள் கூட்டம், முருக பக்தர்கள் கூட்டம். நாங்களும் இருக்கோம். என்ன சார் உங்க ஸ்டாண்ட் சொல்லுங்க சார். இப்ப பாஜக முருகை தொட்டாங்க சார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலை நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் எம்ஜிஆர் நகர் திரு கே புகழேந்தி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து பெரிய லெவலில் வந்து சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்கள் அந்த போராட்டம் வந்து கலந்துருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படிங்கும்போது கலந்துக்கிட்டு கைதானீங்க. அப்போ என்ன நடந்தது? உங்கள் என்ன மனநிலையில் வந்து நீங்கள் உள்ளே போனீங்க? சார், என்னை பொறுத்தளவு சார், அந்த இஷ்யூ காரணம் வந்து யாரோ ஒரு தூண்டுதல்ல இது இஷ்யூ ஆக்கியிருக்காங்க. அது நிச்சயமா திருப்பண்ணம் கொடுத்த இந்துக்களோ இல்லை அது சம்மந்தம் இப்போ போராட்டம் நடத்துறவங்க இல்லை. இந்த இஷ்யூ வச்சு கொண்டு வந்து ஏன்னா பெரிய இஷ்யூ ஆக்கி தமிழ்நாட்டில் ஒரு மைனாரிட்டி ஓட்டு இன்னும் கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன எடுத்துக்காட்ட சொல்கிறேன்னா, இவ்வளோ நாளாக இந்த கந்தூரி விழா மேலே நடத்தலை. இப்போ ஏன் புதுசாக அது பண்ணணும்? எல்லா மக்களும் நல்லா வாழ்றாங்க, நல்லா சொல்கிறாங்க. இப்போ ஒரு அரசுக்கு இது ஆதரவான சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு எடுக்கிறோம், எல்லாம் ஒன்றா வாழ்கிறோம், வெளியில் இருந்து காடா பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் சார், ஏன் அப்புறம் இதுக்கு அலோவ் பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ இந்த விழாவுக்கு எடுக்கலைன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? எல்லாரும் அதே மாதிரி சுகமாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பல இஸ்லாமியர்கள் இருக்காங்க. என் மேலே அவ்வளோ எனக்கு சொந்தக்கார மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாம் என் கூட கோயிலுக்கே வருவாங்க. அது மாதிரி இஸ்லாமியர்கள்லாம் எங்கள் நண்பர்கள் இருக்காங்க, ரிலேஷன்ஸோட க்ளோஸாக இருக்காங்க. ஸோ நான் அது அவங்களுக்குலாம் தவறாக யாரோ தவறாக இந்த பிரச்சனையை கலப்ப பார்த்தாங்க. இன்னொன்று யாருக்கு கலப்ப பார்த்தாங்க சார்? இந்த மதவாதிகள். இப்போ இது வந்து இந்தியா பொறுத்தளவு சார், இந்தியா பொறுத்தளவு இந்த இஷ்யூஸ் எல்லாம் காரணம் வந்து உலக நாட்டு சதி சார். இது லோக்கல்ல இன்டர்நேஷனல் இஷ்யூ. எங்கெல்லாம் இந்துக்கள் ஒருங்கிணைறாங்களோ அங்கெல்லாம் இவங்களை பிரேக் பண்ணதான் இவங்க வேலை. சரிங்களா? இதுக்கு பெரிய ஃபண்ட்ஸ் எல்லாம் வருது. நீங்கள் அதுக்கு எடுத்து பார்த்தா கோயம்புத்தூர் தான் ஒரு ஹப்பு மாதிரி. அது கோயம்புத்தூர் மலப்புரம்னு சொல்லுவாங்க. அந்த பார்டர் தான் ஹப்பு. எனக்கே தெரியும். ஏன்னா அந்த ரெண்டு நீங்கள் மலப்புரம்லாம் உள்ளே போக முடியாது தெரியுமா? நீங்கள் பொதுவாக ஊருக்குள்ளே போக முடியாது. ஊரில் போனால் உடனே வாட்ச் பண்ணுறோம். அது விபூதிக்கு போய் வச்சுட்டு போனீங்க, க்ளீனாக வாட்ச் பண்ணுறவங்கள. ஸோ அது மாதிரி இந்த பார்டர் தான் உங்களுக்கு பெரிய. இன்னும் இந்த ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கரெக்டாக டைட் பண்ணால் இஷ்யூ வராது சார். இந்த ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட், ரெண்டு ஸ்டேட் தான். அந்த ஸ்டேட் பக்கா வேஸ்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்டேட் வந்து அவங்க வந்து முழுக்க முழுக்க மைனாரிட்டி சப்போர்ட் கவர்மெண்ட்டாக இருக்காங்க, கம்யூனிஸ்ட் பினாயில் விஜயன். இங்கே அதே மாதிரி. ஸோ அவங்கள ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல. அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கோயம்புத்தூரில் பாருங்கள், கேஸ் வச்சு சொன்னாங்களே,
இவ்வளோ பெரிய இஷ்யூ. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் என்னைய பிடிச்சிருக்காங்க இந்த விஷயத்தில். சிம்பிளாக மறைக்க பார்த்தாங்கல்ல. எப்பவுமே பெரிய விஷயத்தெல்லாம் மறைக்க பார்த்தா இது மாதிரி. இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா 144 போடுறாங்க சார். இது 144 போடாமல் ஒரு பர்மிஷன் கூட திருப்பரங்குன்றத்தில் சிம்பிளாக முடிஞ்சு போயிருக்கும். அது முடிஞ்சு போயிருக்குமா இல்லையா? மக்களுக்கும் ஒரு இது வந்திருக்கும். இப்போ என்ன ஆச்சு, 144 போட்டு நான் இங்கேருந்து விஷயம் தெரிஞ்சோம், நாங்களும் கோயில் போகணும் முடிவு பண்ணோம். சரி என்னதான் நடக்குது போய் பார்ப்போம். ஏன்னா ஒரு முருகர் வந்து திருப்பரங்குன்றம் மக்களுக்கு கொண்டு முருகர் அறுபடை விட்டு முதல் வீடு அது. கோடிக்கணக்கான பக்தர்களுக்கான இடம் அது. அறுபடை வீட்டுக்கு போனீங்களா இல்ல தரிசனம் செய்யலாம்? அப்படி தரிசனம் பண்ண போனோம். நிச்சயமா நம்ம ஆதரவு கொடுக்கணும்ல அவங்களுக்கு. இப்ப தவறு நடக்குது எடுத்து கேட்கணும்ல. நம்ம எடுத்து கேட்காம நம்ம வழக்கறிஞர் நான், நம்ம எடுத்து கேட்காம யார் கேட்பாங்க? ஒரு இந்து வழக்கறிஞர் நான் யார் கேட்காம யார் கேட்பாங்க? ஸோ நாங்கள் கோயிலுக்கு போனோம். ஏன் எங்களுக்கு தரிசனம் பண்ணக்கூடாது? நாங்கள் ஏன் 144 போடுறீங்க? 144 போட்டால் தான் நான் போனேன், இல்லை நான் போயிருக்க மாட்டேன். ஏன்னா கோயில் உள்ள போறதுக்கு நீ நான் சாமி கும்பிட்டு போறதுக்கு எப்படி 144 போடலாம்? நீங்க சொல்லுங்க. போராட்டம் நடக்குதுனால அந்த 144 போட்டிருக்காங்க. அதாவது இவங்க வந்து பர்மிஷன் கேட்குறாங்க சார். கேட்கும்போது இவங்களை எப்படியா கட்டுப்படுத்தணும். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி பெரிய மாஸ் சேரும். இன்னொன்று இப்போ வந்து பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து பெரிய மாஸ் ஃபிகர் ஆயிட்டார். எனக்கு தெரிஞ்சு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு மாஸ் இருக்கு லீடரா அண்ணாமலை ஐபிஎஸ் வந்துட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பிஎன்சி, பிஜேபியில் பிஎன்சி பெரிய விஷயம், முக்கியமான விஷயம். அது எண்மண் மக்களில் பெருசாக கவர் பண்ணி மக்கள்கிட்ட பெரிய இதாகிட்டார். அவரும் வர்றாருன்னு மாதிரி தான் எல்லாம் பேச்சு. ஸோ பெரிய மாஸ் வரும்னு பயந்துட்டாங்க. ஸோ 144 பார்த்தா பழைய பிஜேபி நினச்சிட்டாங்க. அவங்க 144 போட்டோன்னே யாரும் வரமாட்டாங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணால் வரமாட்டாங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டாங்க. தப்பு கணக்கு போட்டாங்க. கவர்மெண்ட் திராவிட மாடல் அரசு தப்பு கணக்கு போட்டுச்சு. 144 போட்டாங்க. போட்டது மீறி இப்போ நானும் அதனால தான் போனேன். என்ன அது ஒரு கோயில் தரிசனம் பண்ணுறதுக்கு போய் 144 போன தப்பு இல்லை. அது பார்த்துருவோம். நாங்கள் ஒரு 5 பேர் நானும் போனோம். ஆனால் ஒரு கொடுமையை பார்த்தீங்கன்னா, நான் வந்து தெரியும் 144 நாங்கள் ஏடிஎம்கேல வந்து நான் 40 வருஷமாக இருந்தேன். இப்போ தான் ஒரு 5 months பேக் தான் பிஜேபியில் இணைஞ்சேன் நான். எனக்கு தெரியும் போலீஸ் என்னென்ன பண்ணுவாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் ஏடிஎம்கேலேருந்து நிறைய மாவட்ட நிர்வாகிகள் நிறைய போராட்டம் பார்த்துருக்கேன் நான். 144 போட்டால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். நான் அதுக்கேற்ற மாதிரி போனேன். உள்ளே போகும்போது மெயின் என்ட்ரன்ஸில் போக நத்தம் வழியாக போனேன். எல்லா மதுரை எல்லா என்ட்ரிலையும் சார் ஒரு எஸ்ஐ தலைமையில் ஒரு குறைஞ்சது 10 போலீஸ் பேரிகார்டோட 2-3 இடத்துல மடக்குறாங்க. நான் கோயில் போகிறோம் சொன்னோம். அட்வொகேட் சொன்னோன்னு அவங்க ஒன்றும் பேசலை. நம்ம மெட்ராஸ்லேருந்து வரோம், ஒன்றும் பேசலை அவங்க. அதுக்கப்புறம் பல வழி தடுத்தாங்க. நாங்கள் எப்படியும் போய் சேரணும்னு ஒரு மணிக்கு கோயில்கிட்ட போனோம். கோயில்கிட்ட உள்ளே போனோன்னு சாமி கும்பிட்டு உள்ள தடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு ஆளை சேர ஒரு பேட்சாக அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோயில்கிட்டே வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் அது தயாராக தான் போனோம். நீங்கள் அரெஸ்ட் பண்ணி தெரிஞ்சு தான் நாங்கள் வரோம். ஆனால் எங்களோட உரிமை தானே அது. இப்போ பல கோடி மக்கள் முருக பக்தர்களை வந்து எதிர்ப்பாக செய்யறது. நிச்சயமாக இந்த முருக பக்தர்கள் இந்த விஷயத்தில் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பக்தர்களா இல்லை பாஜக நிர்வாகிகளா? எல்லாமே சார். பாஜக நிர்வாகிகள் இல்லை சார், மக்கள் சார். நீங்கள் நான் போகும்போது பார்த்தோம்னா மதுரையில மாற்று கட்சியினர் மக்களை விட பாஜக நிர்வாகிகள் அவங்க தான் அதிகமா இருந்த மாதிரி சார். அப்புறம் பாஜக வளர்ந்துச்சு இல்ல, ஒத்துக்கிறீங்களா? இல்ல அவங்க இப்ப நேத்து சேகர் பாபு சொல்றாரு பெரும் கூட்டம்ன்றாரு, பாஜகன்றாரு. பெரும் கூட்டம் பாஜக வந்துச்சா? நீங்க நோட்டோன்னு நீங்க 2% நீங்க வந்துச்சா? பயம் வந்துச்சு இல்ல உங்களுக்கு? ஸோ பாஜக வளர்ந்துச்சு. இது வந்து அன்னைக்கு HR பேசும்போது சரி, ராமசீனிவாசன் பேசும்போது சொல்லிட்டாங்க இது டீசர் தான் சொல்லிட்டாங்க. இது வந்து இதே நீங்க பர்மிஷன் கொடுத்தா இருக்கு மதுரையில் எப்படி கூட்டம் வந்திருக்கு, மாநாடு மாதிரியா இருக்கும். அது அதை தடுக்க ட்ரை பண்ணாங்க. சரி, தடுத்தால மீறி வந்து கூட்டம் கூட்டுறனால மட்டும் கூட்டம் கூட்டுறது இல்லை சார். அண்ணா யூனிவர்சிட்டி மக்களுக்கு அங்கங்க போராட்டம் நடத்துறாங்க. ஆமா, விஜய் கட்சியும் கூட போராட்டம் நடத்துறாங்க. விஜய்க்கு வந்த கூட்டத்தை வச்சு விஜய் இப்போ வளர்ந்துட்டாரு அப்படின்னு இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜய் கூட்டத்தை பத்தி சொல்லிட்டுங்களா? விஜய் ஒரு பெரிய மாஸ் ஆர்டிஸ்ட் சார், ஒரு ஆக்டர் சார். அவர் வந்து என்ன பேசுறான்னு காதில் கேட்க மாட்டாங்க. பேசுறதை கேட்பாங்களா யாருன்னா? அவரு என்ன விஷயம் பேசினா அவர் அன்னைக்கு பேசினாரு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல என்ன பேசினாரு? திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களுதுன்னாங்க. சேருமா ரெண்டுமே? ரெண்டு கோடு சார். அது ஒரு ட்ராக்ல பாலத்துல ரெண்டு ட்ராக் இருக்குல்ல, அது மாதிரி இது சேருமா? ஆனா அவங்க ரசிகருக்கு ஒன்றும் தெரியாது. வாழ்க்கை தான் சொல்லுவான். அவன் வந்து ஒன்லி ரசிகர். அவனுக்கு மக்களை தெரியாது, முயற்சி பண்ணிட்டு போறாரு சார். விட்டுறலாமே அவரை. யார? விஜய் வந்து ரெண்டு கொள்கையும் சேர்க்க முயற்சி பண்ணிட்டு போறாரு. நடக்காத விஷயமாச்சே. பெரியார் கொள்கை எப்படி சார் தமிழ் தேசியத்தில் சேரும்? பெரியார் வந்து சுதந்திரம் கொடுக்கூடாதுன்னு சொன்னார் சார். தங்க தட்டுல வச்ச
சாக்கடைன்னு திருக்குறள் சொன்னார் சார். அது மாதிரி உலக பொதுமறையே தப்பா சொன்னவர் அவர். தமிழை வந்து தப்பான மொழின்னாரு, அவர் பேசக்கூடாதுன்னாரு. அவர் வந்து திராவிடன் சொன்னதுக்கு காரணமே வந்து அவர் தெலுங்கர், கர்நாடகாவில் பிறந்தவர். ஸோ தமிழ் மக்களை ஏமாத்துறதுக்கு திராவிடன்ற போர்வையில் தமிழ் மக்களை ஏமாத்திட்டு இருந்தாருங்களாமா. அதை கண்டினியூ பண்ணி இவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஏதோ ஒரு சர்ச்சையில் உலகாலமாக பெரியாரை புகழ்ந்தவங்களாம் இப்போ எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு காலப்போக்கில் மாறிட்டே இருக்கு சார். உண்மை வெளியே வரும்போது என்ன ஆகும்? உண்மை வெளியே என்ன ஆகும்? மக்களுக்கு தெரிய வரும்போது எல்லாம் சுக்குநூறு ஆகிடும். அதில் ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்போ நடந்துட்டு இருக்கலாம். ஓகே, அது சமயமே பெரியாருடைய பெண் உரிமையும் ஒரு பக்கம் இருக்குல்ல, நீங்க படிக்கணும், வேலைக்கு போகணும். 1925லயே நம்ம சவர்கரே சொல்லிட்டார் சார். சவர்கரோட புக்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களா நீங்க? 25லயே கொண்டு இவரு அப்புறம் தானே வந்தாரு. அப்பயே பெண் உரிமை பத்தி அவர் எழுதி கொடுத்து அவர் நிறைய புக் எழுதியிருக்காரு. அவருக்கு தூண்டி அவர் எழுதிய புக்கை படிச்சா பெரிய போராட்டம்லாம் நடந்திருக்கு. ஆனா இவங்கெல்லாம் இந்த காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் அப்படியே மறைச்சிட்டாங்க. சவர்கரோட உண்மையான உழைப்பு, அவரோட போராட்டத்தை எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க, அப்படியே மூடிட்டாங்க சார். ஜவஹர்லால் நேரு இவங்கெல்லாம், காங்கிரஸ் இந்த ஃபேமிலி மறைச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இவருக்கு முன்னாடியே நிறைய பேர் பார்த்துட்டாங்க. இதே ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்த முன்னோடிகள்லாம் பெண் உரிமைக்காக தனியாக போராடி வந்திருக்காங்க. சார் இப்போ எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கேள்வி என்னன்னா, சொல்லுங்க, இந்த பிரச்சனையாகுது, இவ்வளோ பெரிய கூட்டம் சேர்றாங்க, ஒரு இஷ்யூக்காக வெயிட் பண்ணிட்டு பாஜக காத்திருந்த மாதிரி ஒரு சம்பவம். ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன் சார். அந்த சம்பவம் அதை வச்சு இவங்க வந்து ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க. அதுதானே இப்போ நடக்குது. இது சார், இந்த விஷயம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஆடு கோழி எடுத்துட்டு மேலே போறாங்க. அதுக்கு எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க நீ பாத்தீங்களா? பாதுகாப்பு போட்டாங்க சார், கைது பண்ணல சார் அவங்கள. சரி, அப்பயே இவங்க தப்பு, இது பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. இது மறைவா போய் சாப்பிட்டு கூட தெரியாது சார், வெளியே தெரிஞ்சிருக்கா சார்? இந்து மக்களுக்கு ஒரு கோவம் வந்திருக்கா சார்? ஒரு நம்ம புண்ணியஸ்தலம் சார், அறுபடை வீட்டுல முதல் வீடு திருப்பரங்குன்றம் தான் சொல்றோம். திருப்பரங்குன்றம் முருகன் தான் சொல்றோம். முருகர் பேர் வெறும் முருகர் தான் சொல்றோம். குன்றன்ற பேர் தான் அந்த ஊர்லயே வருது. அப்புறம் அந்த மலை யாருது? 1931லயே பிரிவி கவுன்சில் இங்கேருந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிவி கவுன்சில் 12/5/1931 தெளிவான ஆர்டர் கொடுத்துருக்கான். பிரிவி கவுன்சில் என்னன்னா லோயர் கோர்ட்டு, அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட், அதுதான் பிரிவி கவுன்சில் அவனே கொடுத்துருக்கான். அதை பத்தி நான் பேச வரல. மக்களை வந்து மலை முருகருக்கு சொந்தம், முருகருக்கு சொந்தம். அதுல இருக்கு யாரும் இல்லையே, யாரும் இல்லை. நாங்க அதை பத்தி சொல்லவே இல்லையே. ஏன் நீ அங்க போய் ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன்னு புதுசா கொண்டு வர்ற, புது விஷயத்த கொண்டு வந்து மக்கள்கிட்ட வந்து ஏன் தவறான பிம்பத்தை கொண்டு வர்ற? அவங்களுக்கு கோவம் வருது இல்ல, வேணும்னு கலப்பு விடுற மாதிரி தானே ஆகுது. சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்த மாதிரி தானே வந்தது. இப்ப இதை பண்ணலன்னா எங்க போயிருக்க போறாங்க இவங்களா? எங்களுக்கு நாங்க வேலை. நாங்க முருகரை போன வாரம் கூட திருச்செந்தூர் போயிருந்தா, திருப்பரங்கூர் போயிட்டு தான் வந்தேன். கோயில் போடுறதுக்குள்ள நான் போனா போயிட்டு வருவோம். இந்த விஷயம் வந்தா சார் அந்த பிரச்சனையே. இப்ப நீங்க அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க எங்களை, 4 மணிக்கு 4:15 ஆர்டர் வந்துச்சு சொன்னாங்க. சொல்லி உடனே விடல எங்களை, 1/2 hour உட்கார வச்சாங்க. அப்புறம் நான் போய் 100-150 பேர் எங்கள் மண்டபத்தில் இருந்தோம். தேனி மாவட்ட தலைவர், அப்புறம் 4-5 ஆளுங்க இருந்தாங்க. போட்டு சத்தம் போட்ட உடனே அதுக்கப்புறம் தான் என்ட்ரி போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இல்ல ஒரு விஷயம் தெரியுங்களா, இந்த பிரச்சனைக்காக காத்திருக்கீங்க சார். எப்படி சார் எங்களுக்கு தெரியும் இப்படி விஷயம் வரும்னு? சொல்லுங்க, எங்களுக்கு தெரியுமா? பாஜக தரப்புல காத்திருக்காங்களா சார்? எங்களுக்கு இந்த விஷயமே. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போ 31ல இருந்து இப்போ ஒரு 100 வருஷம் மேல ஆயிடுச்சு சார். இவ்வளவு நாள் இல்ல பிரச்சனைக்கு ஏன் இப்ப எடுக்குது? நம்ம எடுக்கலையே, அவங்க தானே கொண்டு வந்தாங்க இந்த இஷ்யூ. இப்ப மேல போய் கறி சமைச்சு சாப்பிடுறேன், ஆடு வெட்ட போறேன், கோழி வெட்ட போறேன்னு ஓப்பனா நீங்க பிரச்சாரம் பண்ணி போகும்போது தானே இஷ்யூ வருது. நீங்க தெரியாம போய் தான் தெரிஞ்சிருக்குமா? அது இதுக்கு மேலே வெட்டியிருக்கலாம், அவங்க ஆடு வெட்டிக்கலாம், கோழி வெட்டிக்கலாம், நமக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாது. நீ இதை பிரபலப்படுத்தி நீ வேணும்னே இந்துக்கள் மனதில் வந்து ஒரு கோவத்தையும் பிரச்சனையும் உண்டாக்க நீங்க தானே பார்த்துருக்கீங்க. நீங்க பண்ணல சார். என்ன சொல்றேன், ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் இதுல போய் தலைமையேற்று போலாமா கேட்டா அவர் என்ன சொல்றாரு? நான் வந்து வக்ஃப் போர்டு தலைவர், எனக்கு சொந்தமான இடம்ன்றாரு. சார் என்ன வந்து ஆய்வு பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. சரி, ஆய்வு பண்ண போகும்போது நீ எவ்வளவு பக்கம் ஒரு எம்பி, ஒரு நீ பதவி ஏற்கும் போது என்ன சொல்லிட்டு இருக்கிற? எல்லா சமுதாயத்துக்கும் உண்மையா இருப்பேன் தானே ஒரு பதவி இருக்கிற. அப்படிப்பட்ட ஆள் நீ போகும்போது அவங்க கூட பிரியாணி சாப்பிட்றாங்க, அதை போட்டோ எடுக்கலாமா? முதல்ல சாப்பிட்டு போ. அது வெளியப்படுத்தும் போது தானே பிரச்சனையே வருது. வெளியே தெரியல, யாருங்க உங்களுக்கு கேட்க போறாங்க? இப்ப நீங்க இப்ப பிரியாணி சாப்பிடும்போது இந்துக்கள் போய் பார்க்க போறாங்களா? போட்டோ எடுக்க போறதில்ல, உங்களால தானே பண்ணிருக்காங்க. அப்படின்னா ஸோ அதை வந்து மார்க்கெட் பண்ணி பிரச்சனை உண்டாகணும்னு நினைக்கிறாங்க அவங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏன் கொண்டு போற? நீ போட்டோ எடுக்காம நீ ஆய்வு பண்ணி தான் உன்னை ஏன் சாப்பிட்டோம் சொல்ல போறாங்க? ஸோ இது மாதிரி இஷ்யூஸ் வேணும்னே யாரோ
இது வந்து நாங்கள் பேசும்போது சொல்கிறாங்க கோயம்புத்தூர்ல பிளான் பண்ணி தான் இது பண்ணுறாங்க. கோயம்புத்தூர்ல பெரிய டீம், இன்டர்நேஷனல் டீம் சதி வேலை செஞ்சு தான். நான் சொல்கிறேன் இல்லை இன்டர்நேஷனல் டீம்ங்கிறது என்ன விஷயம் அது சொல்லிடுங்க சார். அவங்களுடைய எண்ணமே வந்து இந்தியா வந்து வளருது சார். ஆஃப்டர் மோடி இந்த 10 வருஷத்துல பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. அது யாருக்கும் பிடிக்கல, உலகத்தில் எந்த நாடுகளுக்கும் பிடிக்கல. ஏன்னா மோடி போனார்னா எல்லா விஷயம் சால்வ் ஆயிடுது. இப்போ வந்து அது மாதிரி இருக்கும்போது நம்ம நாடு பாப்புலேஷன் அதிகமான நாடு. சைனா வந்து சுதந்திர நாடு இல்லை, இது வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரிஸ். எல்லா மதத்துக்கும் எல்லாருக்கும் எந்த உரிமை, பேச்சுரிமை, எல்லா உரிமை இருக்கு. கலைஞர் பேச முடியுமா நீங்க? அது மாதிரி நாட்டில் இவ்வளோ ஒரு பாப்புலேஷன்ல எக்கனாமி வளர்த்துட்டு இருக்காருல்ல இவர், அது ஆகலை யாருக்குமே. இது வளர்ந்துச்சுன்னா இன்னொன்று புத்திசாலிங்க நம்ம இந்தியன்ஸ் நிச்சயமா. இப்போ கூட இந்த இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா, 103 பேரை ஜெயிலு இதனோட கொண்டு வந்தாங்கன்னு. சார் நான் என்ன சொல்றேன், எங்க பிடிச்சாங்க அவங்கள? அமெரிக்காவில் போய் தங்குறவங்க இல்லை, மெக்சிகோ வழியா திருட்டுத்தனமா போறவங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, கேம்ப்ல வச்சுருந்தா கூப்பிட்டு வராங்க. இப்போ அப்படி பார்த்தா எவ்வளவு லட்சம் பேர் இருக்காங்க அமெரிக்காவில், எவ்வளவு பேர் விசா இல்லாம இருப்பாங்க, விசா எக்ஸ்பைரி ஆயிருக்கும். மோடியுடைய இந்தியா வந்து வளரக்கூடாதுன்னு பண்றாங்க. நிச்சயமா இந்தியா வளர்ச்சி பாதையில போகுது, மற்ற நாடுகளுக்கு எல்லாம் பொறாம. இன்னொரு தரப்புல வந்து திமுக தான் இந்த பிரச்சனை பண்றாங்கன்னு வருது. திமுக இவங்களோட கூட்டாளி சார் இவங்க. அதாவது அவங்களுக்கு வேண்டியது அவங்க வளரணும் சார். திமுக வந்து கட்சி சார், கம்பெனி சார் அது. சரி ஓகே சார். ஆஃப்டர் அண்ணா அது கம்பெனி, அது குடும்பம். கம்பெனினா அண்ணாக்கு அப்புறம் கருணாநிதிக்கு அப்புறம் யார் யாரும் தலைவர் ஆக முடியாது இல்ல இல்ல. அவ்வளோ அதை விட்டுருங்க. அது அவங்களோட சொந்த வளர்ச்சிக்காக என்ன வேணா பண்ணிப்பாங்க. நாளைக்கு பிஜேபி கூட சேருவாங்க சார், வேணா அதை விட்டுருங்க. அவங்கள பத்தி சொந்த வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சிக்காக எது வேணா பண்ணுவாங்க. பிஜேபி கூட நினைப்பாங்க, நிச்சயமா வருவாங்க. இன்னும் மந்திரியா இல்லையா அவங்க, ஆட்சியில் இல்லையா, வாஜ்பாய் கவர்மெண்ட் இல்லையா, அவங்க அனுபவிக்கலையா? சார் இப்போ என்னன்னா இந்த இஷ்யூவே நடந்துட்டு இருக்கு. இவங்க தரப்புல வந்து எந்த வாய்ந்திருக்கல மௌனமா தான் இருக்கு. மாற்று கட்சி யாருமே பேசல. செல்லூர்ராஜ் சொல்றாரு திமுக வந்து பாஜகவை தமிழகத்துல வளர்த்துறதுக்கான திட்டமா இது. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், எங்க வேணா போவாங்க, குடும்ப நலனுக்கு எங்க வேணா போவாங்கன்னு சொன்னேன் சார். இந்த விஷயம்ல வந்து ஷாக் ஆயிட்டாங்க, எதிர்பார்க்கல சார். 4 மணிக்கு 4:30 மணிக்கு கோர்ட் ஆர்டர் சார், 5 மணிக்கெல்லாம் அவ்வளோ 1000 பேர் சேர்றாங்கன்னு எப்படி சார்? ஸோ மக்களுக்கு ஒரு எழுச்சி. லோக்கல் ஆளுங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க தெரியுங்களா? ஒரு விஷயம் தெரியுங்களா, இப்ப ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்களும் இருந்தாங்க சார். ஆனா தொண்டர்கள் கடவுள்ன்ற பேர்ல வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியாது, நான் பார்த்தேன். ஆனா மெஜாரிட்டி பாஜக இந்துக்கள் சார், முருக பக்தர்கள் சார். நாங்களாம் முருக பக்தர் சார். நான் வாயில எடுத்து எதுக்கு எடுத்தாலும் முருகான் தான் ஆரம்பிப்பேன். உண்மையாவே கடவுள் பொதுவா ஏன்னா ஒரு விஷயம் நான் முருகான் தான் ஆரம்பிப்பேன். கலியுக கடவுள் சார் அவரு. என் குழந்தைக்கு முருக கோயில் 3 குடும்பம் மழையில் மொட்டை அடிச்சிருக்கோம், வடபழனியில் மொட்டை அடிச்சிருக்கோம். அது மாதிரி அவ்வளோ விருப்பம். சரி, இப்போ நீங்களே சொன்னீங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் என் நண்பர்கள். நிச்சயமா நிச்சயமா அதுல தப்பானவங்க சொல்றேன். எல்லாரும் சொல்லவே இல்லை. அதுல நான் வரல. கோயிலுக்கு வராங்களே என் கூட கோயிலுக்கு. இப்போ நம்ம பழனியில வந்து அவங்களை கூட்டு போக முடியுமா? நிச்சயமா போலாம். நான் கூட்டு போறேன், நண்பரா கூட்டு போறேன், நண்பரா கூட்டு போக முடியும். இப்போ வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, சொன்னாங்க, அது பார்த்தேன் நான். கொண்டு வந்தாங்க. அது யார் இது, அது யாரு ப்ரொசீட் பண்றது, யாரு? இந்து அறநிலையத்துறை தானே. சார் இந்து அறநிலையத்துறை துறை வந்து நிச்சயமா அண்ணாமலை வந்து லண்டன் வந்தப்போ, லண்டன்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல்ல இந்து அறநிலையத்துறை கலைச்சிட்டு அதை கொண்டு வந்து இந்து அமைப்புகள் கொடுப்போம் சொல்லிட்டார். அந்த மாவட்ட வாரியா கொடுத்துருவோம், கொடுத்து நல்லபடியாக நடத்த பார்ப்போம். இது வந்து இந்து அறநிலையத்துறை பார்வையிறது தான் அவங்க மேல. அதிகாரம் பண்றதோ கோவிலோட ஆகமதிகளை தொடர்றதுலாம் அவருக்கு ரைட்ஸே இல்லை. நிச்சயமா பண்ணுவோம் சொல்லிருக்காங்க, நிச்சயமா பண்ணுவோம் அது. சார் நீங்க ஒரு இமேஜ் ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முருகர் வந்து ஒரு பக்கம் இஸ்லாமியர், ஒரு பக்கம் தமிழர் கூப்பிட்டு போற மாதிரி, இது நம்ம மலை வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் பார்த்தீங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆடு வெட்டிலாம் என்ன தவறு அப்படின்னு கேள்வி கேட்கறேன். என்ன சொல்றேன், இது ஒரே நிமிஷம். ஆடு வெட்டிலாம் என்ன தவறு அப்படிங்கும்போது இப்போ தர்காக்குள்ள போயிட்டு பண்ணி வெட்டினா என்ன தவறு அப்படின்னு வந்து கேள்வி எழுப்புறாங்க. உங்களுக்கு என்ன? சார் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. பட் ஆனா அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்குல்ல. நீங்க வந்து ஆடு கொண்டு போய் வெட்டும் சொல்லும் போது அதே ஒரு தீவிரவாதி, நாங்க வந்து மிதவாதிங்க சார், நாங்க வந்து அறப்போராட்டம், தீவிரவாதிங்க இருப்பாங்களே, இது உங்களை மாதிரி அவனும் இருப்பான், இந்துஸ்ல இருப்பான்ல, அவன் டக்குன்னு என்ன அவங்க கொண்டு போய் என்ன தப்பு பண்ணான்னா இந்தியா உலகம் ஃபுல்லா பேசுவாங்க. அது இந்திய நாட்டுக்கு கெட்ட பேர்ல இது நாட்டு பிரச்சனை சார். நாளைக்கு நாட்டு பிரச்சனை ஆயிடும். இந்துக்கள் ரொம்ப பொறுமையா இருக்காங்க இந்த விஷயத்துல. அவங்க தான் அவசரப்பட்டு செயல்படுறாங்க. இந்துக்கள் நீங்களே பாருங்க, அவங்க அது மாதிரி பண்ணா வேர்ல்டு வைட் இஷ்யூ ஆகும். இப்ப அரேபியால போனா அவ்வளவு பெரிய சிவன் கோயில் கட்டுறாங்க, மோடியை போறாரு, சுல்தான் தான் கூட இருந்து சாமி கும்பிடுறாரு. நான் இப்போ கூட மஸ்கட் போயிருந்தேன், சிவன் கோயில் அவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸ்லயும் அவ்வளோ நல்லா கோயில் இந்து கோயில் கட்டிட்டு இருக்காங்க, அவ்வளோ நல்லா இருக்காங்க, ஒற்றுமையா இருக்காங்க. இங்க ஒண்டி இங்க முஸ்லீம்ஸே அப்படி இருக்காங்க. முஸ்லீம்ஸ் இல்ல, ஒரு தீவிரவாத அமைப்பு, ஒரு அதாவது வேணும்னே ஒரு பிரச்சனை உண்டாக்கி ஒரு கலவை உண்டாக்கணும் நினைப்பேன்.
எல்லா முஸ்லீம்ஸும் அவர் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எவ்வளோ நண்பர்கள் எனக்கு இருக்காங்க, 5 வேளை தொழுகிறவங்க எல்லாமே என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேரளாவில் இருக்காங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி அவங்களாம் என் கூட கோயிலுக்கு வருவாங்க. சரி, ஓகே சார். இந்த இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சுன்னா அந்த மலையில வந்து 2 பேர் இருந்துக்கலாமா சார்? நாங்கள் டிஸ்டர்பே பண்ணலையே. இப்போ நாங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்று அவர் ஹெச்ஆர் பேசும்போது சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆக்சுவலாக அவர் சிக்கந்தருடைய இது பாடி புதைச்சது வந்து கோரிப்பாளையத்தில். ஆனால் வேணும்னே இவங்க இதை வச்சு கோரிப்பாளத்தில் கல்வெட்டே இருக்குதான் சிக்கந்தரோட சமாதின்னு. நீங்க வேணும்னே சிக்கந்தர் மலைன்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. நீங்க ஏன் அப்படின்னா ஏன் இஷ்யூ கொண்டு வரீங்க, வேணா அங்கேயே கொண்டு போயிடுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. அவரோட இதை சொல்றாரு. நேற்று பேசும்போது கூட இன்னொன்னு சொன்னாரு, எஸ்ஜி சூர்யா நம்ம கட்சி மாநில செயலாளர், அவர் பேசும்போது கூட சொன்னார், என்னோட விருப்பத்தை சொல்றேன் சார், ஆர்டர் இல்லை சார்னு சொல்லி சொன்னார். ஒரு டிபேட்ல சொல்றாரு, என்னோட விருப்பத்தை சொல்றேன், முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொல்றாரு. என்ன சொன்னார்னா, முடிஞ்சா நீங்க ஒன்று அங்க மாத்திரீங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும்ல அப்படின்னாரு. கருத்து தான் இது, யாருக்கும் திணிக்கல. இன்னொன்னு சொன்னாரு, இது வந்து அயோத்திக்கான ஆரம்பம் தான் இது அப்படின்னு சொன்னாரு. அயோத்தி இஷ்யூ யார் கொண்டு வந்தது? தமிழ்நாடு அரசு சார். தமிழ்நாடு அரசு கவுண்டர் போடும்போது ஆர்குமெண்ட்ல சொல்றாங்க, அதை நாங்க கொண்டு வரல, அது ஹெச்ஆர் கொண்டு வரல. தமிழ்நாடு அரசு கவுண்டர் போடும்போது அது மாதிரி ஆகும் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. அவங்க தான் கொண்டு, நம்ம இதை அவங்க தொட்டதை இவர் ஃபாலோ பண்ணுவார், அவ்வளவுதான். ஓகே, தெரியல அந்த விஷயம் உங்களுக்கு? கவுண்டர் போட்டு தமிழ்நாடு அரசுடைய கவர்மெண்ட் லீடர் பேசும்போது அது மாதிரி வாய்ப்பு இருக்காங்க தான் 144 போட்டோன்ற மாதிரி சொல்ல வந்தாங்க. அதுதான் விஷயம். நாங்கள் அது போக வரல, அதுதான் காரணம். அவர் பேசல, அது பேச வச்சாங்க. ஓகே, இப்போ வந்து சட்டத்துறை அமைச்சர் இல்ல சேகர் பாபு அவர்கள் இவங்க பேசினதுக்கெல்லாம் வந்து அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் அவர் பேசியிருந்தாரு. என்ன சொன்னார், நீங்க இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் பதவி இருக்க போறீங்க, நாளைக்கே நான் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார். அது என்னன்னா, இப்ப இடி ரைடு அந்த மாதிரி பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அப்படி இல்ல சார், நாளைக்குன்னா எல்லா அரசியலும் சொல்றதா, அது நாளைக்குன்னா அடுத்த வருஷம் கூட இருக்கும். அது எல்லாரும் சொல்லும்போது வேற சார். இப்ப நீங்க சொல்லிட்டீங்க ஒரு மாஸ் ஃபிகர் ஆயிட்டாருன்னு, இவரு சொல்லும்போது வேற இல்ல. நிச்சயமா, அதாவது நீ மிரட்டக்கூடாதுல்ல, நீ உங்ககிட்ட கவர்மெண்ட் இருக்குன்னு மிரட்டலாமா? ஒரு முருக பக்தரை மிரட்டலாமா? நீ கோயில் போற, காவி வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் போற, நீ மிரட்டலாமா? இப்ப அவர்கிட்ட ஒரு கவர்மெண்ட் இருக்குல்ல சார், இந்தியா வாழ்றாங்கல்ல, அவங்க நினைச்சா இப்ப இடி ரைடு என்ன ரைடு ரைடு எல்லாம் இல்ல சார். ஒன்னா புரிஞ்சுக்கோங்க, சேகர் பாபு சார் வந்து இன்னைக்கு மந்திரி, நேத்து என்ன வந்தாரு எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் ஏடிஎம்கேல பிறந்து வந்தவன். அவரெல்லாம் சொன்னா எனக்கு தெரியும் அவர் என்னவா இருந்தார், எப்படி வந்தாரு, எங்க இருந்து ஓட்டேரியில இருந்து ஆர்கே நகர் எப்படி போனாரு, அவரோட அரசியல் நமக்கு தெரியும். நானும் இப்போ எனக்கு 56 வயசு ஆகுது சார். 50 வருஷமா அரசியல், 6 வருஷம் கொடி ஓட்டணும். நான்லாம் எம்ஜிஆர் கூட, இந்த எம்ஜிஆர் தான் எங்களுக்கு எம்எல்ஏ. அவனை பார்த்துக்கோங்க, எம்ஜிஆர் மேடல் தான் எனக்கு பேரே வச்சாங்க. சரி, எனக்கு தெரியும் அவரை. அதே மாதிரி இவரு ரகுபதி, அவரும் ஏடிஎம்கேல இருந்து போனவர் தான். அவரு புதுக்கோட்டையில் என்ன பண்ணாரு, அவர் எப்படி இருந்தாரு எங்களுக்கு தெரியும், அவர் ஹிஸ்ட்ரிலாம் தெரியும். அதனால் இவங்கெல்லாம் வந்து சும்மா முதலமைச்சர்கிட்ட, ஆட்சியாளர்கிட்ட இன்னும் அதிக பதவி கிடைக்கிறதுக்கும் நற்பெருமை வரதுக்கும் இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க தவிர, இதுக்கு மேல என்ன பதவி நினைக்கிறீங்க? நினைச்சு நிக்கணும்ல. இதுவும் மினிஸ்டர் அவர் புகழ் பாடுறதுனால சிஎம்டியை சேர்த்து கொடுத்துட்டாங்க. சிஎம்டி எவ்வளவு பேர் பவர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா சிஎம்டி பவர் என்னன்னு? கையெழுத்து தான், மற்றெல்லாம் வேலை செய்யணும், டெண்டர்லாம் போகணும், வெறும் சிக்னேச்சர் தான் அது. சரி, ஓகே. இந்த பிரச்சனைக்கு ஏன் முதலமைச்சர் மௌனம்னு நினைக்கிறீங்க? இந்த அமைச்சர்களே பார்த்துட்டு விட்டாரா? திணறிட்டாங்க சார், மதுரையை திணறிட்டாங்க சார். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. நான் தான் சொன்னேன், அன்னைக்கு நான் பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன், இது வந்து 1975 எமர்ஜென்சி கொண்டு வந்தப்ப இந்திரா காந்தி பதவி இழந்தாங்க, மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் ஆனார். எமர்ஜென்சின்னு உங்களை மாதிரி தூண்கள் ப்ளஸ் எல்லாத்தையும் வந்து நசுக்குனாங்க. எதிர்த்து பேச முடியாது சார் எமர்ஜென்சியில். அதை பற்றி நீங்கள் ஹெச்வி அண்டே இருக்கார், அவர் என்ன சொல்லுவார், அவர் நேரம் அனுபவிச்சவர். அவர் எமர்ஜென்சி அவர் வந்து எம்எல்ஏ அசம்பிளியில் பேசுவாராம். கலைஞரே சொல்லுவாராம் அவர்கிட்ட. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, நீ எது பேசினாலும் வெளியே ப்ரெஸ்ஸுக்கு போகாது, கவர்னர் மாளிகைக்கு போய் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அப்புறம் தான் அனுப்புவாங்க. நீ எது பேசினாலும் எதிர்கட்சி நீ பேசினா போகாது பாடி பேசாது பண்ணுவாராம். கலைஞர் வந்து அண்டைகிட்ட சொல்லுவாராம். அண்டை தான் எதிர்கட்சி தலைவர் மாதிரி செயல்பட்டாராம். அப்போ அப்படிப்பட்ட எமர்ஜென்சி மக்கள் அவ்வளோக்கு துன்பப்பட்டாங்க. இதே தமிழக தற்போது முதல்வர் பற்றியே சொல்லுவார், அண்டே சொல்லுவார், அவருக்கு இந்த எமர்ஜென்சிக்கு சம்மந்தம் இல்லையா, அவருக்கு மிசாலா போட்டாங்க, அவருக்கு இந்த இதுக்கு சம்மந்தமே இல்லையா. உண்மை தானே சார் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அது மாதிரி எமர்ஜென்சி வந்துச்சு. அதே மாதிரி எமர்ஜென்சியை மதுரையில் கொண்டு வந்திருக்காங்க சார். ஸோ இந்த எமர்ஜென்சி வந்து இந்த கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான முதல் அடி தான் அவங்களுக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு அரை மணி நேரத்தில் இப்போ 20-25 பேர் சேர்ந்துட்டாங்க. தாய்க்குளம் பார்த்தீங்களா, லேடிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் படித்தவங்க சார். சும்மா இந்த 200 ரூபா கூட்டம்லாம் இல்லை, அது நீங்கள் நேராக பார்த்தவங்களுக்கே சொல்லுவாங்க. 200 ரூபா கூட்டம் இல்லை, அது கூலி கூட்டம் இல்லை, அது ஆக்ரோஷமாக
முருகருக்காக இந்த ஆட்சியாளர்கள் பண்ண தப்பை எடுத்து கேட்கறதுக்காக வந்து கூட்டம் அது. அதனால நிச்சயமா 75 மாதிரி 2025 மாறிச்சு. 26ல அப்ப இது பாஜக கூட்டம் இல்ல, பாஜக கூட்டம் இல்ல, இந்துக்கள் கூட்டம், முருக பக்தர்கள் கூட்டம். அது நாங்களும் இருக்கோம், நாங்களும் போனோம், நான் தான் போயிருக்கேன்ல. என்ன சார் உங்க ஸ்டாண்ட் சொல்லுங்க சார். இப்ப பாஜக முருகரை தொட்டாங்க சார், முதல் வீட தொட்டாங்க சார். இது வந்து பெரிய அவங்களுக்கு பெரிய ஒரு இறக்கம். இப்போ இறக்கம் வந்து 4/2/25ல அவங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு சார். 26ல நிச்சயமா இது பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும். எப்படி சார் இப்போ ஒரு வலிமையான கூட்டணியில இருக்காங்க பாருங்க சார், 40 இருக்காங்க பாருங்க சார், எப்படி சார் மாறும் சார்? ஒண்ணு வச்சுக்கோங்க, ஆட்சியாளர்கள் இவங்க ஆட்சியை வச்சு இடைத்தேர்தல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. மாறும், ஒரு சேஞ்ச் வரும் பாருங்க. அப்படிதான் வலிமை இல்லாம இருக்கும்போது ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காருல்ல ஆந்திரால, அசைக்கவே முடியாதுன்னா சார் என்ன ஆனாரு? 20 சீட் கூட வரல சார். அவரு 20 சீட் கூட வரல. ரோஜா என்ன பேச்சு பேசினாங்க, அவங்களே தோத்துட்டாங்க. அதனால யாருக்கும் வெற்றி நிரந்தரம் இல்லை. மக்கள் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். அது தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இந்துக்கள் வந்து முட்டாளு, இவங்களை வந்து எப்படி வேணா ஏமாத்துறாங்க. காலம் முடிஞ்சிச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன வேணா சொல்லி ஏமாத்திடலாம், கடைசியில் ஓட்டு கேட்க இப்பெல்லாம் மாறிடும். பணம் கொடுத்துலாம் இந்த வாட்டி ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம்னு நினைச்சா வாய்ப்பே இல்லை. நீங்க பார்க்க தான் போறீங்க. ஓகே சார், இப்போ 200 தொகுதியில் கண்டிப்பா ஜெயிப்புன்னு சொல்றாரு. பார்க்கலாம் சார். தாவேக்கா வந்து 4 நிறைய வில்லேஜ் சைட்லாம் போனேன். ஓகே, அதிகபட்சம் அவர் யாரோட ஒரு அதிகபட்சம் ஒரு 5 to 6% ஓட்டு வாங்க. எனக்கு என் கணக்கு அது. அதுல வந்து இப்போ 18% போட்டிருந்தாங்களே ஒரு சபையில. போடுவாங்க சார், அப்பதான் போடுவாங்க சார். எப்படியாவது ஒரு மார்க்கெட் பண்றதா சார் எல்லாமே. எனக்கு தெரிஞ்ச 5-6% வாங்குவாங்க சார் அதிகபட்சம். திமுக, திராவிட கட்சிகள், அப்புறம் விசிகா, இதுல இருந்து தான் உடையுதெல்லாம் கண்ணெதிரில் தெரியுது. எங்களோட 12% ஒரு சின்ன பிசு கூட வராது. ஏன் தெரியுங்களா? இது வந்து கொள்கையா வர்ற கூட்டம் சார். இது இந்த ஓட்டே வந்து கொள்கை ஓட்டு தான். நான் என்ன சொல்றேன், இந்த 11.2% வந்து மெம்பர்ஸ் சார் அவங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப 48 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க மெம்பர். இன்னும் 10-20 லட்சம் பேர் சேருவாங்க பாருங்க. இது இன்னும் கீழே போல. நானே இப்போ 2000 பேர் சேர்த்துருக்கேன். இன்னும் சேர்ப்போம். போன மக்கள் ஆர்வமா இருக்காங்க, வேலை செய்யணும். போய் இன்னொரு 3 மாசம் என்னோட ஆசை 3 மாசம் மெம்பர்ஷிப் சேர்க்கறது தான். தமிழ்நாட்டில் எல்லா பூத்துலையும் ஈச் ஒரு 100 மெம்பர் சேர்த்துட்டு வச்சுக்கோங்க. நாங்க ஜெயிச்சிட்டோம் சார். இவ்வளவு நாளா வந்து கீழே கட்சி போகாம இருந்துச்சு. ஆஃப்டர் என்மன் மக்கள் கட்சி ரீச் ஆயிடுச்சு, கீழே போயிடுச்சு. கிராமம் பட்டி தொட்டிலாம் போயிடுச்சு. நானே இப்போ எடுத்துக்கிட்டா சார், சீமான் அவர்களும் ஒரு பெரிய லைம் லைட்ல இருக்காரு. ஆமா, தாவேக்காவும் இப்போ ஒரு அளவுக்கு முன்னாடி இந்த விட ஒரு நல்ல லைம் லைட் வந்துட்டாங்க. மாவட்ட பொறுப்பாளர்கள் அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் டஃப் கொடுக்க போயிட்டே இருக்கேன். எல்லா மாவட்டத்திலயும் இந்த நேரம் பேர்னா புஷியானந்த். அவர் ஹிஸ்டரி தெரியுமா என்னன்னு? பாண்டிச்சேரியில சாதாரண ஒரு பிஏவா இருந்தவர். எம்எல்ஏ 1000 ஓட்டு வாங்கினா சார், ஜெயிக்கல சார் அவரு. அங்கெல்லாம் பாண்டிச்சேரி ஒரு கவுன்சிலர் ஓட்டு கூட இருக்காது. அங்க 1000 ஓட்டு வாங்கினவர். ஒரு பெரிய தலைவரோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம் இல்ல, ஒரு சாதா மந்திரிக்கு பர்சனல் பிஏவா இருந்தவர். அவர் எம்எல்ஏ கேள்விப்பட்டமே. இல்ல 1000 ஓட்டு வாங்கினவர், அவ்வளவுதான். அதாவது இவர் ஏமாத்திட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோவை ஏமாத்திட்டு இருக்காரு. எனக்கு என் நாலேஜுக்கு வர சொல்றேன், மற்றவங்க பதிவு தெரியாது. அது எந்த அளவுக்கு நிற்கும் தெரியாது. ஏன்னா நாங்க நிறைய ரசிகர் மன்றங்கள் பார்த்தோம். எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து பார்த்துருக்கோம், ரஜினி ஃபேன் ஆகலாம், இந்த மாதிரி நிறைய ஃபேன் பார்த்தோம். அதனால ஃபேன் ரசிகர்லாம் வந்து கட்சி நடத்தி ரஜினி சாரே என்ன ட்ரை பண்ணார், முடிஞ்சிச்சா? கமல்ஹாசன் தான் கட்சி என்ன விட்டு போயிட்டார்ல, ஒரு எம்பி தர சொன்னோன்னு. அதை விட மோசமாயிடும் இதெல்லாம். எப்படி ஒரு எம்பி சீட்டுக்காக போயிடுவார்னு சொல்றீங்க? போயிட்டார்ல இவரு, தரேன்னு சொன்ன இல்ல போயிடுவார் சொல்ல. எவ்வளவு சந்தர்ப்பம், அவங்க பிசினஸ்க்கு பிரச்சனை வந்து வந்தவங்க சார். எம்ஜிஆர் மாதிரி ஒரு கொள்கைக்காக வந்தவங்களா? எம்ஜிஆர் ஒரு தூசு கூட இல்லை சார் இவங்களா. எம்ஜிஆர் திராவிட கட்சியிலே உதயசூரியன் பொட்டு வச்சு நடிச்சு திமுக வளர்த்தவர் சார் அவரு. அவரெல்லாம் கிட்ட வர முடியாது, கம்பேர் பண்ண முடியாது இவங்களாம். அதனால இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு வருவான்னு நமக்கு தெரியாது சார். போக தெரியும். இப்பதான் வெளியே வர்றாங்க, இன்னும் வெளியே வரலையே, இன்னும் மண்டபத்துள்ள தான் இருக்காங்க. வெளியே வரட்டும் பார்ப்போம். வந்துட்டாரு, இப்ப பரந்தூர்லாம் போயிட்டு வந்தாரு. நீங்க பரந்தூர் இது பார்க்கல போலயே சார்? பார்த்தேன் சார். சார் முடிஞ்ச விஷயத்த தெரியும். ஒரு இல்ல நீங்க வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வந்துட்டாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இஷ்யூ வந்து எதை கம்பேர் பண்றாரு, எதை? ஏன்னா ஒரு அறிவுபூர்வமா இருக்கலாம் சார். கைட் பண்றது அறிவுபூர்வமா சொல்லணும்ல. டங்ஸோட போய் கம்பேர் பண்றா சார். என்ன சார் இது? என்ன இது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேர்ல்டு லண்டன் ரெகுலராக போய் வர்றேன். எல்லா ஏர்போர்ட்டும் பார்க்குறேன், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ்லாம் பார்க்குறேன், இன்க்ளூடிங் பாம்பே பார்க்குறேன், ஹைதராபாத் பார்க்குறேன், பெங்களூர் பார்க்குறேன். இந்தியாவிலேயே எப்படி இருக்கு சார்? இந்த ப்ராசஸ் வந்து இன்னும் முடிக்கல. ஃபண்டு கொடுக்குறாங்க, அது முடிக்க முடியல ஸ்டேட் கவர்மெண்டால. இது மாதிரி தடைகால
நீ படிச்ச ஆளு, உனக்கு அறிவாளி, உனக்கு புத்தி இருக்கிறவன், நீ அதை சரி பண்ணி கொண்டு வந்து ஒரு ஏர்போர்ட் ரெடி பண்ணதை விட்டுட்டு அங்க போய் இன்னும் கலவரத்தை தூண்டி ஒரு தப்பு தானே அது. இந்த பரந்தூர் இஷ்யூலாம் ரொம்ப தப்பு அவர் பண்ணது. வேற இஷ்யூ எவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு சார். இவ்வளோ பெரிய விஷயம் மக்கள் கொதிச்சு போயிட்டாங்க மதுரையில். யாருன்னா ஒருத்தர் வாய் தந்தாங்க சார், சொல்லுங்க சார். இப்போ திமுகவே திறக்காதப்ப இவரே சார் திறக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? மக்கள் யாரா இருந்தாலும் மக்கள் பாதிக்கப்பட்டது. முருக பக்தர்கள் எவ்வளவு கோடி பேர் இருக்காங்க சார் இந்தியால. உலகத்துல எவ்வளவு பேர் இல்ல அறுபடி யாரும் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? நிச்சயமா இது கேட்டுக்கணும். தப்பது நீ கறி சாப்பிட்டதுக்கு போனது, இந்த ஆடு எடுத்துட்டு போன தப்பு, எம்பி அங்க போனது தப்பு, எம்பி போனது தப்பு, இன்ஸ்பெக்ஷன் பண்ண போவது தப்பு இல்ல, அங்க போய் மாமிசம் சாப்பிட்டு அதை போட்டோ எடுத்து போட்டது தப்பு. நான் சொல்றேன், நீ சாப்பிடு, போட்டோ எடுத்து மார்க்கெட் பண்றல நீ. இப்ப என்ன ஆச்சு, வேணும் எங்களை அதாவது இந்துக்களை வந்து நீங்க எடுத்துங்க இன்னும் குட்ட குனிவா சொல்லுவா, அது மாதிரி குனிச்சிட்டே இருப்பாங்க நினைக்கிறீங்களா? அதோட எழுச்சி தான் இது. குட்ட குனிய மாட்டாங்க இந்துக்கள், அவங்களுக்கும் ஒரு ரோஷம்லாம் இருக்கு. காமிச்சு எழுச்சி தான் அரை மணி நேரத்தில் கூட்டம் அது. சரி, இப்போ வெளியே ஒரு விமர்சனம் என்னன்னா, இந்த பிரச்சனையை வச்சு அண்ணாமலை அவர்கள் வந்து வளர்றாரு, இதை வச்சு அரசியல் செய்யறாரு அப்படிங்கிறது. சார் அண்ணாமலை போவே இல்லையே சார் அங்க. அண்ணாமலை போவே இல்லையே சார் அங்க. அவர் எங்க சார் போனார்? அவரே பிரிவென்டிவ் சார். நான் சொல்றேன், 145 மதுரைக்கு போட்டாங்க, காரைக்குடியில் போட்டாங்களா, சென்னையில் போட்டாங்களா, இல்லை கோயம்புத்தூர்ல போட்டாங்களா? என்ன சார் நினைச்சிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்? சின்ன அதாவது அவசரப்பட்டு முடிவு எடுத்து. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பர்மிஷன் எப்படி கிடைச்சுன்னு எனக்கு தெரியுமா உங்களுக்கு? கோர்ட் ஏன் ஆர்டர் கொடுத்தாங்க தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா நீங்க? எதனால ஆர்டர் கொடுத்தாங்க? 140 போட்டிருக்காங்க சார். 3 பேருக்கு மேலே சேரக்கூடாது. 1000 பேரோட ஒரு மந்திரி ஊர்வலம் போறாரு, மாட்டிக்கிட்டாங்களா? ஸோ இவங்களுடைய முதிர்ச்சியின்மை தான் காரணம். அவசரமா 140 போட்டாங்க. 140 போட்ட டைம்ல மந்திரி வந்து அண்ணா நினைவு ஊர்வலம் போறாரு சார். ஜுடிஷியரியும் நியாயத்தை தான் சார் பார்ப்பாங்க. கடவுள் முருகர் ஒருத்தர் இருக்காரு, அவர் அங்க மூர்த்தியை கலைப்பு விட்டாருன்ற. நான் மூர்த்தியால் தான் எங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிச்சு. அதனால தான் இவ்வளவு பெரிய கூட்டம், அரை மணி நேரத்தில் குடிச்சு கூட்டம். அதனால முருக கடவுள் இருக்கார் சார். நிச்சயமா திருச்செந்தூர்ல அசுரனை வகிச்ச மாதிரி 2024 இந்து விரோதிகளையும் தமிழ்நாட்டில் ஊழல்வாதிகளையும் நிச்சயமா ஒழிப்பார். ஓகே சார், உங்க நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.